வணக்கம் நண்பர்களே. நாளை நடக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய மாநாட்டில் 2 முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும். ஒன்று, முதலமைச்சர் வேட்பாளர் யார்? முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். அதில் ஒன்றும் யாரும் அறிவிப்பு பண்ணணுன்ற புதுசாக அறிவிப்பு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜய் தான். அவர் அத்தனை எளிதாக மக்களால் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்பது வேறு விஷயம். ஆனால் முதல்வர் விஜய், முதலமைச்சர் விஜய். முதலமைச்சருக்கு அடுத்து இருப்பவர் நிதியமைச்சர் என்று அரசியல் வரலாற்றில் வரும். அவர்தான் நிதி ஆளுகை கையாள்வார். ரெவென்யூ என்று ரெவென்யூ அவங்க இதில் வராது. சில சமயங்களில் கூடுதல் பொறுப்பாக இந்த நிதியமைச்சருக்கே ரெவென்யூ கொடுத்துருவாங்க. வருவாய்த்துறை அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. நிதி வருவாய்த்துறை அமைச்சராக முன்னாள் இவரே இருந்தார், பெரியசாமி இருந்தார். ஏனென்றால் நிதி இருக்கும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். நிதி வருவாய் என்று ஒரே நபரிடம் இருக்கும் பொழுது அமைச்சரவை பணி எளிதாகும். வெவ்வேறு அமைச்சர்கள் என்றால் அதனுடைய சிக்கல்கள் இருக்கும். அந்த வகையில் நிதி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக புஷி ஆனந்த் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக மாநாட்டில் விஜய் தெரிவித்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா புஷி ஆனந்த் தான் அந்த கட்சிக்கான தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறது. இவருக்கு சார்பாக விஜய் சார்பில் அவர் தான் போய் கூட்டங்களை நடத்துறது, நிர்வாகிகளை சந்திப்பதெல்லாம் செய்கிறார். நேரடியாக விஜய் ஒரு சில இதுகளில் மட்டும்தான் கலந்துக்குவார். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு நிறைய ஏதோ பாதுகாப்பு ஏற்பாடு, அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த முதலமைச்சர் விஜய், அடுத்த நிதியமைச்சர் புஷி ஆனந்த். மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை கமெண்டில் தெரிவிங்க. உங்கள் கருத்து என்ன? வாசகர்களுடைய கருத்து என்ன? இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இருக்கும் பிரதான கட்சிகளெல்லாம் ஏதோ குரட்டை விட்டு கொண்டு தூக்கத்தில் இருப்பதாக அறிகிறோம். இவர் ஒருவர் தான் மாநாடு நடத்துவது, கட்சியை அந்த மீடியா சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அடுத்த முதலமைச்சராக விஜயும் நிதியமைச்சராக புஷி ஆனந்தும் வருவது குறித்து உங்கள் கருத்து. இதற்கு அடுத்து மிக முக்கியமான கேள்வி, ஆதவ் அர்ஜுனா என்னவாக போகிறார்? தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அதை குறித்து நான் வீடியோ வெளியிடுறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.